அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். தேவனுடைய வார்த்தைகளின் நெறிமுறைகள், வழிகாட்டுதல்கள் இவற்றின்படி வாழ தெரிந்து கொள்கிறவர்கள் மேல் தமது ஆசீர்வாதத்தை பொழிந்தருள்வதாக தேவன் வாக்கருளியிருக்கிறபடினாலே இந்த 119 சங்கீதம் முழுமையும் 176 வசனங்களில் 2 வசனங்கள் தவிர மீது எல்லா வசனங்களும் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து கூறுகிறதாக ஒரு 22 தலைப்புகளாக எழுதப்பட்டிருக்கிறது. முன்னுரையாக ஆசீர்வாதம் என்கிற சொல்லையும், பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதத்தை குறித்து தேவன் கூறுகிற காரியத்தையும், புதிய ஏற்பாட்டில் தேவன் கூறுகிற காரியத்தையும், தேவனுடைய ஆசீர்வாதம் நிபந்தனைக்குட்பட்டது என்கிற தலைப்பிலையும், நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற காரியத்தையும், கடைசியாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய தனிப்பட்ட பொருளாதார லாபங்கள், நம் வாழ்வில் துன்பமில்லாமல் இருத்தல் ஆகியவற்றோடு கூட சம்பந்தப்படுத்தாதபடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்கிற 6 தலைப்புகளின் கீழே நாம் பார்க்கலாம். ஆசீர்வாதம் என்றால் நம்முடைய வேலைகளை உபாகமம் 28:12 சொல்லுகிறார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உண்டு. உனக்கு தனது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி நம்முடைய வேலையை செய்கிறதற்கு, வெற்றியோடு கூட செய்கிறதற்கு அவருடைய கிருபை வரத்தை தருகிறதாக முதலிலே இந்த ஆசீர்வாதம் என்கிற சொல்லானது பயன்படுத்தப்படுகிறது. ஆதியாகமம் 26:3 இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய சமூகம், அவர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துவேன் என்று சொல்லுகிறதாக ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கிறோம். இன்னொரு காரியத்திலே தேவன் எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நம்முடைய உள்ளான மனிதனை அது பலப்பட செய்யக்கூடியதாக, வல்லமையாக பலப்பட செய்யக்கூடியதாக இருக்கிறது. கொலோசியர் 1:11 சந்தோஷத்துடனே கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தத்தையும் உண்டாக்குகிறதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் நாம் பலப்படுத்தப்படுகிறோம். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமை, நீடிய சாந்தம் நமக்கு உண்டாகிறதற்கு அவருடைய வல்லமையை நமக்கு தந்து அவர் நம்மை பலப்படுத்துகிறார். இதுவும் வேதம் தருகிற ஆசீர்வாதமாக சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 2:13 தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். நம்மூலையும் நம்மூலமாகவும் கிரியை செய்து ஆண்டவர் நன்மையை உண்டு பண்ணுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை குறித்து பொதுவாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நாம் வாழ்கிற தேசத்திலே சரியான நேரத்திற்கு ஏற்ற நேரத்தில் மழை பெய்ய வைத்து நம்மை ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக கடன் வாங்காதிருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தையும் தந்து நம்மோடு கூட வாசம் பண்ணி அவருடைய சமூகத்தினால் நம்மை மூடி தம்முடைய வல்லமையினால் நிரப்பும் பொழுது, அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய பலத்தினால், அவருடைய வல்லமையினால், அவருடைய பாதுகாப்பினால் நம்மை பாதுகாப்பதாக உறுதி செய்து நம்மையும் ஆசீர்வதித்து நம் மூலமாக ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நம்மை மாற்றி மற்றவர்களை பயன்படுத்துகிறதை பொதுவாக இந்த ஆசீர்வாதம் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 1:28 மனுக்குலத்தை உண்டாக்கின பொழுது முதல் மனிதனையும் ஏவாளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்த காரியங்கள், தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். முதல் மனிதனை அவர் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். உபாகமம் 11:6 சொல்லுகிறார், இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை வைக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார் என்கிற ஆண்டவருடைய குணாதிசயத்தை பழைய ஏற்பாடு குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அதே போல புதிய ஏற்பாட்டிலும் அப்போஸ்தலர் 3:26 அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினதன் ஒரே நோக்கமே நம்மை பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் அனுப்பினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 3:26 சொல்கிறது.
மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் அவர் குழந்தைகளை எல்லாம் அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமர் 15:29 அப்போஸ்தலருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் தான் முக்கிய பங்கு வகித்தது. ஏனென்று சொன்னால் பவுல் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு கூட நான் உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் மக்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதமானது அது நிபந்தனைக்குட்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தான் அதை தீர்மானம் செய்ய வேண்டும். கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதா அல்லது கீழ்ப்படியாமல் சாபத்தை பெற்றுக்கொள்வதா? உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15-18 வரையிலும், இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன் வைத்தேன், நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறு தேவர்களை பணிந்து சேவிப்பாயானால் நீ கடந்து போகிற தேசத்தில், யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். நீ அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்து கற்பனைகளை கட்டளைகளை நியாயங்களை கை கொண்டா உனக்கு ஆசீர்வாதம். நீ மனம் பேதித்து நீ அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் வேணான்னு சொல்லி வேற வழியை நாடி போனான்னா நீ சாபத்தை வருவித்து கொள்ளுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைக்கிறேன் என்றும் அவர் சொல்லுகிறார். எரேமியாவில் சொல்லுகிறார், மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ளவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். சங்கீதங்களும் நீதிமொழிகளும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் அவரை குறித்து அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஐந்தாவதாக நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய ஊழியம், வேலை, குடும்பம் ஆகிய இவைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக நெருக்கங்கள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்போது, ஊழியத்தில், வேலையில், குடும்பத்தில் வரும்பொழுது எபிரேயர் 12 சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். வெற்றி உள்ளவரை, விசுவாசத்தை துவக்குகிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். அவர் சிலுவையை அவர் சகித்து அவர் தேவனுடைய சிங்காசனத்தில் இளைப்பாறுகிற ஒரு மகாபெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார். ஆகவே நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட எப்பொழுதும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவரை விசுவாசித்து நேசித்து அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அவர் 3-11 வசனங்கள் வரையிலும் அநேக பாக்கியவான்கள் என்று அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், இதில் எது எழுதி இருக்கிறதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தல் 6:15 இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். 22:7 சொல்ல இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். வசனத்தை கை கொண்டு அதன்படி வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். வசனத்தை கை கொண்டு அதன்படி நாம் வாழ்கிறவர்களாய் நாம் இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதத்துக்கு தடை செய்கிற யாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்கிவிட வேண்டும் என்று வேதம் சொல்கிற ரோமர் 13:12 இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று அது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 12:1 சொல்கிறது, மேகம் போன்ற இவ்வளோ திரளான சாட்சிகள் சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லுகிறது. ஆசீர்வாதத்தை தடை செய்கிற யாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தள்ளிவிடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. கடைசியாக
2 விதமான காரியங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய தனிப்பட்ட பொருளாதார லாபங்கள், நம்முடைய வாழ்வின் துன்பங்கள் இல்லாமல் இருத்தல், இவற்றை சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடாது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அநேகர் ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை அவர்கள் பிடித்து கொண்டு அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று சொல்லி ஒரு சிலரை குறித்து வாக்குத்தத்தத்தை அவர்கள் நம்பி அதை அணைத்து கொண்டு அவர்கள் அதை ஜெயித்தார்கள் என்று சொல்லுகிறது. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படியாக அவர்கள் வாளால் அறுப்புண்டார்கள், கல்லெறியுண்டார்கள், கண்மலையின் குகைகளிலும் வெடிப்புகளிலும் அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் ஆண்டவருக்கென்று தியாகமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதம் 2 விதமான, அதாவது வாக்குத்தத்தத்தை அணைத்து கொண்டு வாழ்கிறவர்களையும் வாக்குத்தத்தத்தை அணைத்து கொண்டு வாழ்கிறதற்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் தேவனுக்கென்று அநேக தியாகங்களை செய்யும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் இந்த எபிரேய ஆக்கியோன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே 2 விதமான காரியங்களும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அணைத்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்கிறவர்களும் அவருக்காக தியாக செய்தலை செய்து மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைய விரும்பி வாழ்கிறவர்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாகவே அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் வாளார் அறுப்புண்டதினால, அவர்கள் குகைகளில் கண்மலையின் வெடிப்புகள் எல்லாம் அவங்க வாழ்ந்ததினால தேவனுக்கு பிரியமல்லாத வாழ்க்கை வாழ்ந்து விட்டார்களோ என்பதல்ல. அவர்கள் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைய விரும்பி தங்களை பானபலியாக வார்க்கப்பட்டு பவுல் சொன்னது போல ஒப்பு கொடுத்தவர்களும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இனி வருகிற நாட்களிலே சங்கீதம் 119 அதிகாரத்தில் வசனங்களின் மூலமாக தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வோம். ஆசீர்வாதமான சந்ததியாக இந்த உலகத்தில் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன்.